ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து விமன் குக்கோடைய மை எக்ஸ் கம்பேக் இருக்கிறடா. அதோட பார்ட் 2 தான்டா. ஓகேவா? அந்த எஃபோட பார்ட் 2 தான். அது மட்டும் இல்லாமல் நான் இன்றைக்கி ஒரு பர்த்டே விஷயம் கொடுத்துறேன்டா. ஓகேவா? லக்கிமா சாரிடா. ஓகேவா? நான் ஒரு ஒன் ஷாட் ரெடி பண்ணணும்னு நினச்சேன். டைம் இல்லை. கண்டிப்பாக நான் போடுறேன். உன்னோட பர்த்டே ஸ்பெஷலாக அதை நான் போடுறேன். ஆனால் நாளைக்கு உன்னோட பர்த்டே இல்லையா, அதனால் விஷ் பண்ணிடுறேன். விஷ் யூ மணி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே லக்கிமா. ஓகே, உங்கள் நேம் தெரியல, லக்கி கேர்ள்ன்றதான் உங்கள் ஐடி, அதனால தான் விஷ் பண்ணுறேன். இப்படி ஓகேவா? நீங்கள் எப்போவும் ஹாப்பியாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இன்றைக்கி உங்கள் டே ஓகேவா? ரொம்ப ஹாப்பி என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட எவ்ரி ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் ஆகும்னு சொல்லிட்டு நான் காட் கிட்டே கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகேவா? நீங்கள் எல்லோரும் உங்கள் லவ்லி விஷயத்தை நம்ம லக்கிமாக்கு கொடுத்துருங்க. ஓகேவா? ஒன் செகண்ட் விஷயம் மணி மாதிரி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே லக்கிமா. ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி ஸ்டோரியை விட்டுருந்தோம்னா, நம்ம ஜவுக்கு ஜிமினை ரோட்டை பிடிச்சலாம் பயங்கர ப்ரெஸ் பண்ணி விட்டுருப்பாங்க. ஃபோனை உடச்சிருப்பாரு. அவர் ஜிமின் அப்படியே பயந்து போயிருப்பார். அப்படியே கண்டிப்பாக பண்ணிக்கலாம்டா. இந்த பக்கம் ஜிமின் அப்படி பார்க்குறாங்க. சங்கு கொடுக்குறாங்க. இப்போ ஜங்கு தான் என்ன பண்ணியிருக்க நீ? என்ன பண்ணியிருக்க? ஏன் ஒரு ஹஸ்பண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது? ஒன்றால் கேட்குறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது சொல்கிறாங்க. சொல்லுது வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதா அப்படி கேட்குறாங்க. நான் மட்டும் போயிட்டு எவ்வளோ வருஷம் இருக்கும்? ஒரு 4 இயர்ஸ் இருக்குமா? அது கேட்குறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. 4 இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, சாரோட 4 இயர்ஸ் வெயிட் பண்ண முடியாது அப்படி தானே சொல்கிறாங்க. லவ் பண்ணும்போது ஏதோ உனக்காகவே நான் வாழ்ந்துட்டு இருப்பேன், உனக்காகவே இருப்பேன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீ என்கிட்ட சொல்கிறாங்க பாரு, நான் போன சுச்சுவேஷனுக்கு என்ன, நான் எந்த மாதிரி தான் தெரியுமா அப்படி கேட்குறாங்க. ஜிம்னு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இத்தனை வருஷத்தில் ஒரு டைமு கால் பண்ணியா, ஒரு டைம் டெக்ஸ்ட் பண்ணியா, என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னியா, உனக்காக நான் வெயிட் பண்ணாமலே இருந்தால் சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. சரி, ஓகே பாரு, தப்பு என் மேலே இருக்குது. ஓகேவா? உனக்கு மேரேஜ் ஆகி எவ்வளோ டேஸ் ஆக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. 3 மந்த் அப்படி சொல்கிறாங்க. 3 மந்த் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜஸ்ட் 3 மந்த்தாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி, ஓகே அப்படி சொல்லிட்டு யார் அந்த பர்சன் அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜிமின் தான் என்னோடய டேட்டே அப்படி சொல்கிறாங்க. ஜவுக்கு இன்னும் கோவம் வருது. என்ன சொல்கிறாங்க? என்னோடய டேட்டே சொல்கிறாங்க. டேங்கோட அத்தை பையன் தானே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அப்போது சொல்கிறாங்க. அப்போ நான் அவன்கிட்ட ஸ்டார்டிங்கில் கேட்டது நீ லவ் பண்ணுறியான்னு கேட்டப்போ அவன் லவ் பண்ணுறேன்னு கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. அது இல்லை அது சொல்கிறாங்க. அப்பா அம்மா அரேஞ்ச் பண்ணி வச்சாங்க சொல்லிட்டு ஜங்கு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. அப்போ நான் எவ்வளோ சொல்லிக்க வேண்டியது தானே, நீ வேறு யாருன்னா சொல்கிறது கஷ்டப்பட்டுருப்ப. டேங்க உண்டே கம்ஃபர்ட் ஜோன் உன்னோட சொல்மெண்ட் நீ தானே சொல்லுவேன். அப்போ நீ சொல்லியிருக்கலாம்ல, இந்த மாதிரி நான் ஒரு பர்சன் லவ் பண்ணுறேன், நான் வெயிட் பண்ண சொல்லியிருக்கலாம்ல கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. 4 இயர்ஸ் ஆகிடுச்சு நான் அவங்ககிட்ட வெயிட் பண்ண சொல்லி அது சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. ஓ சார் 4 இயர்ஸ்ன்றதான் ஒரு பெரிய விஷயமா சொல்கிறீங்களா சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு என்ன சொல்கிறது தெரியல. ஜங்கு கோவப்படாதா அது சொல்கிறாங்க. இப்போது என்ன சொல்லி கேட்குறாங்க. நான் என் ஃபோன் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. ஜங்கு கிட்ட டேக்கிட்ட பேசணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. ஓ, உனக்கு டேட்டே அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஆமாம், என்கிட்ட இருக்கும்போதே ஃபோனில் 24 ஹவர்ஸும் பேசுகிறவங்க தானே நீ அப்படி சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு. பிறகு ஹஸ்பண்ட் ஆகிட்டா சொல்லவா வேணும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது சொல்கிறாங்க. பாரு அவன்கிட்ட சொல்கிறாங்க. என்னென்னு சொல்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் திரும்பி வந்துட்டான், டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படி சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு. டிவோர்ஸாக சொல்கிறாங்க. ஆமாம், ஏன் உன் ஹஸ்பண்ட் திரும்பி வந்துட்டேன்ல சொல்லு. எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் இருக்கான், அவனுக்கு தெரியுமா, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டே சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது நம்மளுக்கு நடந்தது சொல்கிறாங்க. ஓ, நமக்கு நடந்தது மேரேஜ் இல்லைன்னு சொல்ல வரியா அப்படி கேட்குறாங்க. அது ஜஸ்ட்டு சைன் தானே பண்ணோம் சொல்கிறாங்க. பாரு, நம்ம ரிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் நான் சைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? லீகலாக என்னோடய ஒய்ஃப். ஓகேவா? இப்போ வரைக்கும் இந்த சர்டிஃபிகேட் இருக்குது, ப்ரூஃப் பண்ணவா அப்படி சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு பயம் வந்தது. ஜங்குக்கு அப்படி பேசாத சொல்கிறாங்க. பாரு, இந்த நடிப்பெல்லாம் ஏன்ட்டு வச்சுக்காத. ஓகேவா? நீ யார் எனக்கு தெரியும் சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கு அப்படி பேசுகிறா சொல்கிறாங்க. பின்ன நான் உனக்காக எத்தனை வருஷம் நாள் வெயிட் பண்ணுவேன் ஜங்குக்கா அப்படின்னு சொன்ன ஒருத்தன் நீ. நானும் நீ எனக்காக வெயிட் பண்ண சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பி தான் இருந்தேன். ஆனால் சார் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கீங்க, என் பிளேஸில் இன்னொரு பர்சன் இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. இப்போ என்ன அவன் எங்கே இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆஃபீஸில் இருப்பாங்க சொல்கிறாங்க. ஆஃபீஸ்லையா சொல்கிறாங்க. அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க. ஹீஸ் த கமிஷனர் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு அது இன்னும் ஒரு மாதிரி இருக்குது. ஓ, கமிஷனராக சொல்கிறாங்க. உங்கள் செகண்ட் ஹபி வந்துட்டு கமிஷனர் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்படி செகண்ட் ஹபின்னு சொல்கிறது அது சொல்கிறாங்க. அங்கே பாரு, நான் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? உண்டா கமிஷனர் ஹஸ்பண்டை போய் சொல்லு. ஓகேவா? எனக்கு ஆல்ரெடி ஒரு ஹஸ்பண்ட் இருக்கான், அவன் பேர் ஜான் ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உன்னோட நேம் சொல்கிறாங்க. பாரு, அதெல்லாம் மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? உங்ககிட்ட ஹைட் பண்ண முடியாதுலாம் சொல்லி தானே ஆகணும், ஏன்னா பிகாஸ் என்னோட ஒய்ஃப் ஆச்சு அப்படி சொல்லி ஜிம் ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் இப்படி பேசுகிற சொல்கிறாங்க. ஓ, வேறு எப்படி பேச சார் பண்ணியிருக்க வேலைக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜிம்ல எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. ஜிமினா சொல்கிறாங்க. ஜிம்ல எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இப்போது ஜங்கு தான் அவன்கிட்ட சொல்ல. ஓகேவா? என் ஹஸ்பண்ட் திரும்பி வந்துட்டான், எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு, நான் அவங்க கூட தான் சேர்ந்து வாழ போகிறேன்னு சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது எப்படி ஜங்கா என்னோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. அப்போ நான் யார் அப்படி கேட்குறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதான் சொல்கிறாங்க. இப்போ
நம்ம சிவன் ஜங்கும் பேசிட்டு இருக்கா. டக்குன்னு டோர் ஓப்பன் ஆகுது. நம்ம ஜங்கு திரும்பி பார்க்குறாங்க. யார் திரும்பி பார்த்தா, ஏய் அங்கிள் கால் லைனில் இருக்காங்கடா, உனக்கு ஃபோன் ட்ரை பண்ணாங்களாம்மா, உன் ஃபோன் ரீச் ஆகலையா, லைனில் இருக்காங்க சொல்லிட்டு நம்ம காய் சொல்லிட்டாங்க, மியூட்டில் போட்டிருக்கேன் பேசு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கும் ஜிம்மன் பார்த்து மறைக்கிறாங்க. ஜிம்மின் ஜங்குக்கு இந்த ஃபோன் பேசுகிற கேப்பில் காய் நின்றுருக்காரு. என்னாச்சுன்ற மாதிரி காய் ஒரு பார்த்துருக்காங்க. ஜிம்மின் டக்குன்னு அவர் உடஞ்ச ஃபோனெல்லாம் அப்படி எடுத்துக்கிட்டு அப்படி கிளம்பி ஓடி போயிடுறாரு அந்த ரூம் விட்டு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜிம்மின் டக்குன்னு வெளில வராங்க. ஏய் யோன்ஜின் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஃபோன் கொஞ்சம் கூட சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோன்ஜின் ஃபோன் கொடுத்துட்டாங்க. ஜிம்மின் வேகமாக வெளில வராங்க. வந்துட்டு ஃபோன் ட்ரை பண்ணுறாங்க. நம்ம டேக்கு கால் வருதுங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் டே அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம டேவும் ஜிமின்னு சொல்கிறாங்க. யார் நம்பர் சொல்கிறாங்க, டே நான் சொல்கிறேன், இது என்னோடய ஃப்ரெண்டோட நம்பர் தான், என் கூட ஒர்க் பண்ணுற கொலைக்கு நம்பர் இருக்கும். நான் உன் ஃபோனுக்கு என்னாச்சு, ஃபோன் பண்ண டக்குன்னு ஃபோன் கட்டாடி சொல்கிறாங்க. அது ஃபோன் தெரியாமல் ஹேண்ட்லேருந்து ஸ்லிப்பாக கீழே விழுந்துட்டு உடஞ்சி சொல்கிறாங்க. உடஞ்சிட்டா சொல்கிறாங்க. ஆமாம் ஃபோன் உடஞ்சிச்சு டே. நான் உன்னை உடனே பார்க்கணும் டே சொல்கிறாங்க. உடனே பார்க்கணும். என்னாச்சுடாமா சொல்கிறாங்க. அது நான் உடனே பார்க்கணும், நீ இந்த ஒரு பிளேஸ்க்கு வரையா சொல்கிறாங்க. அது உடனே வர சொல்லிட்டு டேவும் கட் பண்ணிட்டாங்க. ஜிமின் தான் வேகமாக வந்துட்டு யோசிச்சுட்டு ஃபோனை கொடுத்துட்டு நம்ம ஜிமின் தான் அவர் லக்கேஜ் அவர் திங்ஸ்லாம் பேக் பண்ணுறாரு. ஜிமின் எங்கே போகிற சொல்கிறாங்க. நான் வரேன் சார். ஜிமின் தான் வேகமாக எஸ்கேப் ஆகிறாரு இங்கேருந்து. இப்போ நம்ம காய் வராங்க வெளில, எங்கே அந்த பையன் இப்படி வேகமாக வந்தான் சொல்லிட்டு பார்த்தாக்க இந்த ஜிமினோட சைட்டில் ஜிமின் இல்லை. யோசிச்சு கூப்பிட்றாங்க. சொல்லுங்கள் காய் சொல்கிறாங்க. எங்கே ஜிமின் காணும் சொல்கிறாங்க. அதான் அவன் ஏதோ எமர்ஜென்சி போல கிளம்பி போயிட்டா சொல்கிறாங்க. கிளம்பி போயிட்டானா பர்மிஷன் கேட்கவே இல்லை சொல்கிறாங்க. தெரியல எமர்ஜென்சி போல சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. சரின்ட்டு இந்த பக்கம் நம்ம ஜங்கு தாண்டா அப்பா என்னதப்பா உங்களுக்கு பிரச்சனை சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜங்குக்கு அங்கே போயிருக்க ரொம்ப சேஃபாக ஓகேவா சொல்கிறாங்க. உங்களுக்கு எந்த ஆபத்து வரக்கூட சொல்கிறாங்க. எனக்கு எந்த ஆபத்து வராது ஓகேவா, நான் பார்த்துட்டு நீங்கள் வைங்க சொல்லிட்டு ஜங்கு தான் எல்லாரும் அப்பா பேசிட்டு ஃபோன் கட் பண்ணி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஜிமின் இல்லை. ஜிமின் உடஞ்சி ஃபோனும் அங்கே இல்லை. இப்போ வெளில வராங்க. வெளில பார்த்தா ஜிமின் சைட்டில் ஜிமின் இல்லை. இப்போ காய் பார்க்குறாங்க. காய் கிட்ட ஜங்கு தான் காய் சொல்கிறாங்க. சொல்லி ஜங்கா சொல்கிறாங்க. எங்கே இங்கே இருந்த ஜிமினை காணும் சொல்கிறாங்க. இப்போது நம்ம காய் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க. அவனுக்கு எதாவது எமர்ஜென்சி ஒர்க்கா போயிட்டு தான் சொல்கிறாங்க. எமர்ஜென்சி லீவ் கேட்காம போக முடியும் சொல்கிறாங்க. அது எமர்ஜென்சியாகவே போயிட்டான்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்டு சொல்கிறாங்க சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஓ சார் பயந்து போயிட்டாங்களோ பார்க்குறேன் நான் சொல்லிட்டு ஜங்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி நிமிஷம் நம்ம கேபின் போய் உட்காந்துட்டு ஒரு மாதிரி இப்போ யோசிக்கிறாங்க. எப்படி உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன மேரேஜ் பண்ணிட்டு நான் உன் ஹஸ்பண்ட் இருக்கும்போது இன்னொருத்தர் மேரேஜ் பண்ணியிருப்பேன். எனக்கு சும்மாவே டேவை பிடிக்காது. ஏன்னா என்கிட்ட லிவிங் டுகெதர் இருக்கும்போது கூட 24 ஹவர்ஸும் ஃபோனில் பேசிகிட்டு இருப்பேன். எனக்கு அதுவே பெரிய டென்ஷன் ஆகும். இப்போ என்னன்னாக்கா அவனை மேரேஜ் பண்ணியிருக்கல சொல்லிட்டு ஜங்க் பார்க்குறாங்க. எனக்கு அப்போவே உங்கள்கிட்ட அவன் ஸ்டார்டிங்கில் பேசும்போது எனக்கு டவுட் இருந்துச்சு. என்னடா ஒரு மாமா பையன்ற அளவுக்கு இந்த அளவுக்கு உரிமையாக அவன் பேசுகிறான். இவங்க கேட்ட ஃப்ரெண்டு அவர் சோல்மேட் மாதிரி அப்படி சொல்கிறான். ஆனால் அவன் இந்த மாதிரி பேசுகிறான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரியும் ஓகேவா அவன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டில் தான் பேசுகிறான்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு அப்படி கோவம் வருது. ஜங்கு அவ்வளோ கோவத்தில் இருக்காரு. இந்த பக்கம் ஜிமின் தான் நம்ம ஒரு அங்கே ஆஃபீஸில் கொஞ்சம் தள்ளி ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்கில் வெயிட் பண்ணிருக்காங்க. இப்போ டே கரெக்டாக வர போலீஸ் யூனிஃபார்மில் இப்போ நம்ம டே வரவும் ஜிமின் ஓடி போயிட்டே டைட்டாக ஹக் பண்ணிடுறாங்க. டே பார்க்குறாங்க. என்னாச்சு அம்மா என்ன கேட்குறாங்க. ஜிமின் பயங்கரமாடுறாங்க. டே சொல்கிறாங்க. என்னடா வா சொல்கிறாங்க. நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் அதான் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு பயமாக இருக்குது ஜங்கு பற்றி சொல்கிறதுக்கு. உடனே சொன்னா டே என்ன நினைப்பாங்க, தன் லைஃப் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ஜிமினுக்கு ஒரு பயம். அதனால சொல்ல பயப்படுறாரு. இப்போ நம்ம டே தாங்க பாரு மிஸ் பண்ணியா சொல்லிட்டாங்க. ரொம்ப அப்படி சொல்கிறாங்க. அச்சோ என் குழந்தை மிஸ் பண்ணிச்சு அதுக்கு அப்படி பயந்துச்சு சொல்கிறாங்க. அப்போ ரொம்ப பயந்துட்டேன் டே. ஃபோன் ஒரு உடஞ்சா நீ ஃபோன் பண்ணியா அது டக்குன்னு ஃபோன் கீழே வந்து ஸ்லிப் ஆகிட சொல்லிட்டாங்க. ஃபோன் விழுந்த உடனே உடஞ்சிச்சு சொல்கிறாங்க. ஆமாங்க பாரு ஜிம் ஃபோன் கொடுக்குறாங்க. டே பார்க்குறாங்க. அச்சோ என்ன இவ்வளோ கேரஸாக இருக்கா சொல்கிறாங்க. சாரி டே சொல்கிறாங்க. அச்சோ ஃபோன் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, இதுக்காக பேபி பயந்துருச்சா சொல்கிறாங்க. ஆமாம் டே பயந்துட்டு சொல்லி ஜிம் தான் டே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நீ சொல்கிறாங்க. நான் சொல்கிறாங்க என்னை விட்டு இருப்பியா கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. உனக்கு தெரியாதா நான் விட்டு இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு என் ட்ரீமில் கூட உன்னை விட்டு என்ன புரிஞ்சிருக்க முடியாது ஓகேவா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. என்னாச்சு ஏன் சரணா பேச சொல்கிறாங்க. இல்லை அது ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் ஒர்க் வந்துருக்கேண்ணா, நானும் உன்னை அப்படி தான் மிஸ் பண்ணுறேன் ஓகேவா. வீட்டில் இருந்து கால் பண்ணிட்டே இருப்பேன், டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன், நானும் பேசிட்டே இருப்பேன் டைம் கிடைக்கிறப்பலாம். இப்படி ஒர்க் போயிட்டியா உன் டிஸ்டர்ப் பண்ண கூட நினைக்கிறேன். சேம் டைம் என்னால் டெக்ஸ்ட் பண்ணாமல் இருக்க முடியல, உன்னை பார்க்காம இருக்க முடியல, நீ ஏன் ஒர்க் பண்ணக்கூடாது தோணுது சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் வேணா ஜாப் விட்டுருவா சொல்கிறாங்க. நோ இல்லை நீ ஆசையாக வா கேட்டு என்கிட்ட கெட்டது பண்ணி உனக்கு ஜாபுக்கு போட்டாக்கிட்டேன்னு சொன்னேன். ஏற்கனவே அப்பா அம்மா எல்லோரும் உனக்கு 3 இயர்ஸாக ஜாப் போடாமல் வீட்டில் வச்சுட்டாங்க. உனக்கு அது எவ்வளோ டிப்ரெஷனாக இருக்கும். எல்லோரும் வெளில போயிட்டு ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லி மைண்டோட இருக்காங்க. ஆனால் நீ மட்டும் ரொம்ப கஷ்டப்படும். வீட்டில் இருந்தால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் ஓகேவா. இப்போதைக்கு நீ ஜாப் போ, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் போனதும் நீ ஜாப் போவேன் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாதிரிக்கு என்ன சொல்கிறதுக்கு தெரியாத சாருக்கு சொல்லி ஜிம் டே கேட்குறாங்க. ஜிம்மில் சில டே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் யூ டே சொல்கிறாங்க. லவ் யூ டூடா சொல்லிட்டு அவரும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என் குழந்தை ரொம்ப மிஸ் பண்ணிடுச்சு போல சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப மிஸ் பண்ண சொல்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ வந்துட்டு யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. இந்த கடை விட்டே ஃபைட் பண்ணுவோம் உனக்காக சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்படி ஆமாம் நான் எமன் இருக்கார்ல அவரு கூட ஃபைட் பண்ணுவோம் உனக்காக அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், வாழ்ந்தாலும் உன் கூட தான் செத்தாலும் உன் கூட தான் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி சொல்லாத சொல்கிறாங்க. இல்லை நிஜமாக சொல்கிறேன், ஏன்னா எனக்கு நான் அவ்வளோ பிடிக்கும், உனக்கே தெரியல உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நானும் ரொம்ப லவ் பண்ணுறேன் டே சார். ஜிம்மும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க.
இப்போ ஃபைனலா நம்ம டே தான் சரி ஓகே இப்போ என்ன பர்மிஷன் போட்டு வந்துட்டியா சொல்லிட்டாங்க. நான் எமர்ஜென்சி ஒர்க்கு சொல்லிட்டு வந்துட்டேன் சொல்லிட்டாங்க. சரி வா டேரெக்டாக போகிறோம், உனக்கு மொபைல் வாங்குறோம், வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் ஷாப் போகிறோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஓகேவா சொல்லிட்டாங்க ஜிமினும். ஓகே டே சொல்லிட்டாங்க. ஃபைனலா ஜிமினும் டேவும் போயிட்டு மொபைல் வாங்குறாங்கடா, நியூ மொபைல் வாங்கிட்டு டே எனக்கு இந்த நம்பர் வேணாம், நியூ நம்பர் வாங்கி கூட சொல்லிட்டாங்க. அப்படியா சரி ஓகே சொல்லிட்டு டே நியூ நம்பர் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு 2 பேரும் வந்துட்டு கிளம்புறாங்க. போயிட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு ஜிம்முக்கு இப்போ தான் ரிலாக்ஸாக இருக்கு. டே பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கா. ஜிம் பார்க்குறேங்க்கா உன் லைஃப்பில் என்ன நினச்சி எனக்கு தெரியாது அக்கா, ஆனால் நீ லைஃப் விட்டு போட்டு 4 இயர்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நான் உனக்காக வெயிட் பண்ணேன். டேட்டை நான் சொன்ன இந்த மாதிரி எனக்காக வெயிட் அவர் இருப்பார் சொல்லிட்டு அவனே எனக்கு டைம் கொடுத்தா. நானும் வெயிட் பண்ணேன். அதை வெயிட் பண்ணிட்டு அந்த டைமில் தான் நான் டேவை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா டே எனக்காக அவ்வளோ பண்ணா. வீட்டில் உள்ள எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணப்போ இல்லை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு எனக்காக என் டே தான் பேசினேன். என் கூடவே இருந்தால் எனக்கு கம்ஃபர்ட் பண்ணா. நான் லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சு கூட உங்க கூட எந்த மாதிரி இருந்தான்னு சொல்லிட்டு தெரிஞ்சு கூட என்னை அவ்வளோ லவ் பண்ணேன். எந்த இடத்துலையுமே என்னை பார்த்து ஒன் டைம் கூட கேட்டதே தெரியுமா. எப்போவுமே வந்து அவருக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. எங்கே நான் அவங்கள்ட்ட போயிடுவேன் சொல்லிட்டு இன்செக்யூராக ஃபீல் பண்ணியிருக்காரு. எத்தனையோ டைம் நான் பார்த்துருக்கேன். தூங்கும்போது என் ஹேண்ட் அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருப்பாரு. அப்படி இருக்க ஒரு பாசனை என்னால் விட்டு கொடுக்க முடியும் அப்படி ஜிம் நினைக்கிறாங்க. அதுவும் நீ வந்துட்டு எந்த மாதிரி ஃபேமிலிஸ் அந்த பையனை எனக்கு தெரியல. நான் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஸராக தான் பார்த்தேன். அப்படி தான் உங்க கூட பேசுகிறேன் பழகினேன். உன்னை லவ் பண்ணேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சி, நீ லவ் பண்ண நீ என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னால் நானும் லவ் பண்ணேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் அந்த டே எனக்கு எல்லாம் மறக்க முடியல. உன் கண்ணில் உள்ள கோவம், நீ நடந்துக்கிட்டது எனக்கு அதெல்லாம் பார்த்து பயமாக இருக்கட்டே. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தானே சொல்லலாம்னா டேக்கு இது மாதிரி டே கோவப்பட்டு நான் பார்த்தது இல்லை. உன்னோட கோவத்தை பார்க்கும்போது பயமாக இருக்குது. இப்போ கூட பாரு என் மொபைலை உடச்சிட்டேன், என் திருட்டை பிடிச்சி நெரிக்கிற, என்னெல்லாம் பண்ணுறேன், உன்னை பார்த்தா பயமாக தான் இருக்குது. நான் அவ்வளோ வராத சொல்லிட்டு ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம டேவும் ஜிம் தானே அந்த டே ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ நைட்டு தான் ஜிம் டே வீட்டில் இருக்காங்க. ஜிம் இல்லைனா டேவனுக்கு டே ஃபுல்லாக ஹக் பண்ணியிருப்பாரு. டே பார்க்குறவங்க என்னாச்சு என் பேபி இன்னைக்கு ரொம்ப ஹக் பண்ணியிருக்கா என்ன சொல்கிறாங்க. ஏன்னா ஹக் பண்ணக்கூடாதா சொல்கிறாங்க. அச்சோ ஹக் பண்ணலாம், உனக்குல அது உரிமையா அப்படிலாம் இல்லை. அந்த டே ஃபுல்லாக அதிகமாக ஹக் பண்ணிட்டீங்களா அதான் கேட்டேன் அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு உன் கூடவே இருக்கணும் சொல்கிறாங்க. என் கூட தானே இருக்க, என்னை விட்டு போக முடியாது ஓகேவா, நான் போக விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம்னே சொல்லும்போது ஹக் பண்ணிக்கிறாங்களா. இப்போ அந்த நைட்டு ஃபுல்லாக அழகாக போயிட்டு இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நம்ம டே தான் பார்க்குறாங்க. ஜிம் நம்ம டேவை ஹக் பண்ணி டைட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அப்போ டே வந்து ஜிம்மி கூட ஐஎஸ் கிட்ட போயிட்டு அப்போ சாருக்கு இன்னைக்கு ஒர்க் போவேனவா அப்படி கேட்குறாங்க. ஜிம்மி டக்குனு ஐஎஸ் பண்ணுறாங்க. ஒர்க்காக சொல்கிறாங்க. ஆமாம் ஏன் ஒர்க் போவேனவா, இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கா, லீவில் போடக்கூடாது எந்திரி சொல்கிறாங்க. அது டே சொல்கிறாங்க எந்திரிமா அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. எந்திரி அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி இருக்கிறாங்க. நீ போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக ஓகேவா நான் போய்ட்டு குக் பண்ணுறா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. இப்போது நம்ம டே தான் வந்துட்டு சரி வா 2 பேரும் சேர்ந்து ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப டேஸ் ஆச்சுலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. 2 பேர் போட்டு ஒன்றா ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளில வராங்க. இப்போது டே தான் ஜிம்மில் அழகாக ரெடி பண்ணி விட்டாங்க. ஜிம் பார்க்குறேங்க. நீங்கள் ரெடி ஆகலாம் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு 10 o'clock தான் போகணுமா, நான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி அனுப்பிடுறேன் ஓகேவா, அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு போய்க்கலாம்னு சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. சரி டீ நம்ம ஜிம்மில் டேவும் கீழே வராங்கடா. இந்த பக்கம் டே ஜிம்முக்கு ஃபுட்டெல்லாம் மேக் பண்ணி கொடுக்குறாங்க. ஜிம்மில் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம இன்னொரு செட் பார்க்குறாண்டா நம்ஜன் அப்படி சொல்கிறாங்க. சொல்லிட்டுருக்கா சொல்கிறாங்க. பாரு நம்மளுக்கு ஒரு ஒர்க் வந்துருக்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இப்போ நம்ம டீமாக வந்துட்டு ஒரு பிளேஸ்க்கு போகணும்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இது ஐஸ்லாண்ட் சொல்கிறாங்க. ஐஸ்லாண்ட் ஆமாம், அங்கே ரொம்ப பெரிய இல்லீகல் நடந்துட்டுருக்காம்மா. ஒரு ட்ரக் கேஸ் சொல்கிறாங்க. ட்ரக் ஆமாம், அங்கே பெரிய இல்லீகல் வந்து நடந்துட்டுருக்காம ஒரு பெரிய மாஃபியா அங்கே வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்களாம்மா. நம்ம வந்துட்டு அங்கே போய்ட்டு சீக்கிரட்டாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வரணும்னு சொல்கிறாங்க. சீக்கிரட் ஆப்ரேஷன் ஆமாம் சொல்கிறாங்க. இதை நம்ம டீமாக வந்து போகணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. கடவுளே எனக்கு மட்டும் இந்த விடுதலையே கிடைக்காது சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. ஏன்டா நானும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான்டா, ஏன்டா என்னை மட்டும் கிச்சனில் போட்டு சாவடிக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ஜன் விஷயம் திரும்பி பார்க்குறாங்க. ஏன் சின்ன உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு குக் பண்ண, உண்மையாக கஷ்டமாக இருக்கு சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறேன் மேடு போட்டுக்கலாம் சொல்கிறாங்க. ஆமாம் என் அளவுக்கு யாரும் டேஸ்ட்டாக சமைக்கிறாங்க சொல்கிறாங்க. ஏன்டா உன்னால் மற்றவங்க ஃபுட்டையும் சாப்பிட முடியாது, உன் ஃபுட்டை சமைக்கிறதையும் விட்டு கொடுக்க முடியாது, அப்போ லேசியாகவும் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது நம்ம நம்ஜன் பார்க்குறாங்க. ஏன் ஜின்னு உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கா, உண்மையாக கஷ்டமாக இருக்கு நம்ஜனா சொல்கிறாங்க. நான் வேணா ஃபுட்டு மேக் பண்ணி தர சொல்கிறாங்க. எது நீயா உங்கள் பாரு கிச்சன் பக்கம் வந்துட்டு அதை செஞ்சு அப்படி சொல்கிறாங்க. அது என்னோட ப்ரீஷியஸான கிச்சன் சொல்கிறாங்க. இப்போ நம்ஜன் சொல்லிக்கிறாரு. ஏன்னா உனக்கு அவ்வளோ பயமா சொல்கிறாங்க. ஆமாடா நீ ஒரு நைஃப் தர கூட உடஞ்சிடும்டா சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ நம்ம இன்னொரு பசங்க சொல்லிக்கிறாங்க. நம்ஜன் உனக்கு தேவையாக சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்ல மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. சொல்லி தான் நான் குக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இல்லை சுகா நீ நல்லா குக் பண்ணுவேன் எனக்கு தெரியும், இருந்தாலும் நீயே வந்துட்டு மாறியே ரொம்ப டென்ஷனாக ஃபோனில் பேசிக்கிட்டே சொல்லிட்டாங்க. ஆமாம் நம்ம ஹையர் ஆஃபீஸர் பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி நீங்களாம் டீமாக போயிட்டு வாங்க, நீங்கள் பணம் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அதை பற்றி தான் பேசியிருந்தேன் சொல்லிட்டாங்க. அப்படியே ஆமாம், அப்புறம் நம்ம கூடவே ஜாக்சனு அப்புறம் நம்ம மீன்களாக இருக்காங்களா அவங்கள வர சொல்லி தான் சொல்லிட்டாங்க. அப்படியே சொல்லிட்டாங்க. அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தா அதை கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டே நானே குக் பண்ணிக்கலாம் சொல்லிட்டாங்க. பரவாயில்ல விட்றா, ஏன் இருந்தாலும் ஏன் அளவுக்கு யாராலும் ஃபுட்டு மேக் பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. ஆமாம் ஒன்றே நீ புகழ்ந்துக்கோ சொல்லிட்டு நம்ம ஜேகப் சொல்கிறாங்க. அப்படி என்ன நீங்கள் யாரும் புகழ மாட்டீங்கன்னா நான் தான் என்ன புகழ்ந்துக்கணும் அப்படி சொல்லிட்டு சின்ன சொல்கிறாங்க. ஒரு
ஹாப்பி போயிட்டுருக்கு. இப்போது நம்ம நம்ஜன் சொல்கிறாங்க அப்போ டேக்கு ஃபோன் பண்ணி சொல்லி கொஞ்சம் நேரம் வர சொல்லி அவங்க 10 o'clock தான் மீட்டிங் நினச்சிருக்க போகிறான்னு சொல்கிறாங்க. ஓ அது வேறுவா சொல்லி இப்போ அவங்க கால் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம டே தான் ஜிம்முக்கு ஃபோட்டோ ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் டே ஃபோன் அப்படி சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவரும் ஃபோன் அட்டன் பண்ணி ஸ்பீக்கர் போகிறாங்க. குட் மார்னிங் ஹேங் சொல்கிறாங்க. டே குட் மார்னிங் என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. அதுவா என் பேபிக்கு ஃபோட்டோ ஃபிட் பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே அதையும் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க அவங்களும் தெரியாதா சொல்லி கேட்குறாங்க. இப்போ அந்த பக்கம் நம்ம நம்ம நம்ஜின் ஃபோன் ஸ்பீக்கரில் போட்டுருப்பாரு. அவங்க பார்க்குறாங்க ஆமாம் எங்களாம் தெரியாது பாரு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க ஹேங் சார் நீங்களாம் அந்த லைன்லேயே இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆமாம் அங்கே எங்கள் ஃபோன் ஸ்பீக்கராக தான் இருக்குது. உங்கள் ஃபோன் அங்கே எப்படி ஸ்பீக்கராக இருக்கோ அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. சரி சொல்லுங்கள் என்ன விஷயம் இல்லை ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அதுவா உன்னோட ஹாபிக்கு இம்பார்ட்டன்ட் ஆப்ரேஷன் ஒன்று வந்திருக்கு. அதெல்லாம் நாங்கள் கூட்டிகிட்டு போகணும். அதுக்காக தான் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஃபோன் பண்ணோம். இல்லைக்கா ஹாபி ஒன்றே கொஞ்சம் இருப்பான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மேரிக்கு இங்கே பாருங்கள் என் டேட்டை டீஸ் பண்ணாதீங்க சொல்கிறாங்க. அப்படியா டீஸ் பண்ணக்கூடாதோ சொல்கிறாங்க. அங்கே பாரு அவன் எங்கள் தம்பி நாங்கள் டீஸ் பண்ணுவோம் சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஃபன் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இப்போது நம்ம சுகர் தான் ஏங்க சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஏங்க சொல்கிறாங்க. கொஞ்சம் சீரியஸ் பண்ணுறோம் ஓகேவா இது ரொம்ப பெரிய கேஸு அதெல்லாம் போகிறோம் ஓகேவா உடனே ரிட்டர்ன் வர முடியாது. அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்துக்கோ சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்டே பண்ணுற மாதிரியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மில் எப்படி இருப்பான்னு சொல்கிறாங்க. டே என்ன பேசுகிற ஜிம்மில் கூட கூட்டிகிட்டு போக முடியும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க டேட்டி அப்படி சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க ஏங்க சொல்கிறாங்க. அங்கே பாருடா அவங்க அப்பா அம்மா யாராவது ஸ்டே பண்ண சொல்கிறா சொல்கிறாங்க. ஏங்க அவங்களும் டேக்குள்ளே இருக்காங்க சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க டே நான் யோன்ஜுன் தனியாக ஸ்டே பண்ணியிருக்கான் ஓகே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்கான். நான் அவங்க கூட ஸ்டே பண்ணிக்கிறேன் ஓகேவா கேட்டு நான் ஸ்டே பண்ணிக்கிறேன். நீ பயப்படா சொல்கிறாங்க. நீ எந்த பேச சொல்கிறாங்க. நான் எந்த பேச சொல்கிறாங்க. டே எங்கே பாரு ஃபோனில் இருக்கண்டாங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கடா சொல்கிறாங்க. சரி ஓகே நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம் சொல்லிட்டு இப்போ அவரும் ஃபோனில் ஃபோக்கஸ் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஓகே ஹேங் நம்ம போகிற ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஃபைனில் நம்ம ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. யோன்ஜின்னு சொல்கிறாங்க. அவங்க என் ஃப்ரெண்டு கொலிகா செஞ்சுருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ தானே ஜாப் போனால் அதுக்குள்ளே சொல்கிறாங்க. இல்லை நல்ல பர்சன் தெரியுறாங்க ரொம்ப வருஷம் பேசி பழகின மாதிரி இருக்காங்க. எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி சொல்கிறாங்க. நிஜமாவா சொல்கிறாங்க. உனக்கு ஓகே தான் சார் எனக்கு ஓகே தான் எனக்கு சாரி எனக்கு ஓகே தான் டே ஓகேவா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன். நீ போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வா சொல்கிறாங்க. அப்புறம் டே நீ வந்ததுக்கப்புறம்ட்டு நான் சொல்கிறாங்க. இப்போவே சொல்கிறாம்மா சரி இல்லை நீ வந்ததுக்கப்புறம் நான் பேசுகிறேன் சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே வேறு எதுவும் பயப்படுற மாதிரி இல்லை எதுவும் இல்லை சொல்கிறாங்க. சரி ஓகே இங்கே வேறு ஜிம்னா சரின்னு சொல்கிறாங்க. நான் எவ்வளோ லாங்கில் போயிட்டு வந்தாலும் சரி எவ்வளோ உன்னோட தள்ளி இருந்தாலும் சரி என் மனசுல உன்னை சுற்றி தான் இருக்கும் ஓகேவா. நீ தான் என்னோட வேர்ல்டு நீ தான் என்னோட ஹாப்பினஸ் எல்லாமே நீ தான் சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க லவ் யூ டே சார் ஜிம்மி போட்டு டே சிக்ஸ் கிஸ் பண்ணுறாங்க. டேக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே அப்போ எனக்கு இப்போ இப்போ ஒர்க் இருக்குல்ல கிளம்பவா சொல்கிறாங்க. நீங்கள் போய் கிளம்புங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி டே கிளம்பிடுறாங்க. 2 பேரும் வீடு லாக் பண்ணிட்டு நான் போயிட்டு வரேன். இப்போ டே அவரோட ஆஃபீஸ்க்கு போக நம்ம ஜிம்மின் தாண்டா அப்படியே டேரெக்டாக போகிறாங்க. போய்ட்டு ஒரு பார்க்குக்கு தான் போகிறாங்க. ஆஃபீஸ் போல் பார்க்குக்கு போயிட்டு அவர் மொபைல் எடுத்துகிட்டு ஒரு ரிசைனிங் லெட்டர் வந்து சென்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம நேரமாக ஆஃபீஸ் வந்துட்டாங்க. வந்துட்டு அது எப்போவுமே ஒரு மெயில் பாக்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுவார். அப்படி அவருக்கு மெயில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா அங்கே ஒரு ரிசைனிங் லெட்டர் இருக்குது. யாரோடது சொல்லிட்டு காய் ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா அங்கே நம்ம ஜிம்மினோடது இருக்குது. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. இந்த பையன் பேர் ஃபஸ்ட்டு வந்து பார் ஜிம்மின்னு சொன்னால் நேற்று மீட்டிங்கில் கெம் ஜிம்மின்னு சொன்னால் இப்போவும் கெம் ஜிம்மின் தான் போட்டிருக்கான். என்ன தான் அந்த பையனுக்கு பிரச்சனை அப்படி சொல்லிட்டு அவங்க நேம் கூட பிரச்சனை இல்லை. இப்போ எதுக்காக ரிசைனிங் லெட்டர் வந்துட்டு சென்ட் பண்ணியிருக்கான். நேற்று ஜாபில் ஜாயின் பண்ணால் பிடிக்கல அந்த ஆஃபீஸு. எதனால் நம்ம ஃப்ரெண்ட்லேயே தானே எல்லாரும் பேசுகிறோம். அப்படி இருக்கும்போது எதனால் ரிசைன் பண்ணுறான் சொல்லிட்டு நம்ம காய்க்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது ஜாக்சன் பார்க்குறேன் என்னாச்சு காய்க்கா மாறிங்க எதோ யோசிக்கிறா சொல்கிறாங்க. இல்லைடா அங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போது ஜாக்சன் வந்து பார்க்குறேன் என்ன சொல்லி கேட்குறாங்க. இந்த பையன் நேற்று ஜாபுக்கு ஜாயின் பண்ணா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தா ஏதோ ரிசைனிங் லெட்டர் கொடுக்குறாங்க சொல்கிறாங்க. ரிசைனிங் லெட்டரா எதுக்கு சொல்கிறாங்க தெரியலடா. ஒரு நான் உனக்கு இந்த கம்பெனி பிடிக்கலன்னு சொல்லி கேட்குறாங்க. யாருக்கு பிடிக்கல அப்படி சொல்லிட்டு ஒரு பர்சன் கேட்குறாங்க. இவங்கள்ட்ட போய் திரும்பி பார்த்தா ஜாமுக்கு தெரிஞ்சுருக்காங்க. இல்லைடா நேற்று ஒரு பர்சன் ஜாயின் பண்ணாங்களா சொல்கிறாங்க. ஆமாம் நேற்று 1 day தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து பிடிக்கலாம்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. நேம் சொல்லி கேட்குறாங்க. அதான் கிம் ஜிமின் அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. ஜங்கு செமக்கும் வருது. ஓகேம் ஜிம்னா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ரிசைனிங் லெட்டர்லாம் மெயிலில் சென்ட் பண்ணால் செட் ஆகாது. டேரெக்டாக வந்துட்டு எழுதி கொடுத்து போக சொல்லி சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா ரூல்ஸ்லாம் அப்படிலாம் இல்லை. நம்ம கம்பெனி நியூவாக ஓப்பன் பண்ண கம்பெனி தானே ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணுறவங்க தான் ரிசைனிங் லெட்டர்லாம் ப்ராப்பராக கொண்டு வந்து கொடுத்துட்டு அவங்களுக்கு எதாவது சேலரி பெண்டிங் தான் வாங்கிட்டு போகணும் ஓகேவா. இதெல்லாம் ஒன்று பெரிய விஷயம் இல்லை சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நான் சொல்கிறது மட்டும் பண்ணுறியா சொல்கிறாங்க. இப்போது ஜாக்சன் பார்க்குறாங்க. ஜங்கோட டோன் சேஞ்ச் ஆகுறதும் இதெல்லாம் ஆமாம் மட்டும் கேட்கணும்டா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நீ ஏன்டா ஜஸ்டின் சைக்கிள் எல்லாத்தையும் சொன்னா சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் அப்போ சொல்லியிருக்காரு சொல்கிறாங்க. ஓ அது வேணும் இல்லை சரி ஓகே புரியுது சொல்லிட்டு இப்போ ஜங்கு அந்த சாரை ரிசைன் லெட்டர் டேரெக்டாக அவள் கைப்பட எழுதிட்டு வந்துட்டு என் ஆஃபீஸில் என்னோட கேபினில் வந்துட்டு என் கையில் கொடுத்துட்டு போக சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஆனால் இன்டர்வியூ எடுத்து நாங்கள் தான் சொல்கிறாங்க. நான் தானே பாஸை சொல்கிறாங்க. அது கரெக்டாக தான் சொல்கிறாங்க. சரி அவன்கிட்ட வந்து அது மாதிரி ரிப்ளை பண்ண சொல்கிறாங்க. சரி டிப் ஒரு பக்கம் இவன் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரிசைன் லெட்டர் வந்துட்டு மெயிலில் சென்ட் பண்ணக்கூடாது. டேரெக்டாக வந்துட்டு சரியான ரீசன் சொல்லிட்டு எங்கள் பாஸ் கிட்ட கொடுத்துட்டு போங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்க இல்லைன்னா வர முடியாது சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் வந்துட்டு அதை மெயிலில் ரிப்ளை பண்ணுறாங்க. காய் பார்க்குறாங்க. அப்படின்னா உங்களோட ரிசைன் லெட்டர் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு பயமாக இருக்குது என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரிட்டு
நம்ம ஜிமினும் வேறு வழியே இல்லாமல் டேரெக்டாக ஒரு பேப்பர் வாங்கிட்டு ஃபுல்லாக ஒரு ரிசைன் லெட்டர் எழுதிட்டு அப்படியே வராங்க அந்த ஆஃபீஸ்க்கு. இப்போ ஜிமினை பார்த்து யோன்ஜோட ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமினா சொல்கிறாங்க, யோன்ஜோன்னு சொல்கிறாங்க, என்னாச்சு இந்த சடனாக போயிட்டா சொல்கிறாங்க, எல்லாம் ஓகே தானே சொல்கிறாங்க. ஓகே தான் சொல்கிறாங்க. ஆமாம் என்னாச்சு நீங்கள் நல்லா இருக்கா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நான் போயிட்டு சிஓ பார்த்துருவோம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நேற்று பர்மிஷன் கேட்காம போயிட்டு அதனால ஏன் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி போயிட்டு சொல்கிறாங்க. என்னென்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்கா, நேற்று நல்லா பேசலாம் சொல்லிட்டு யோன்ஜன் பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் தான் அந்த கேபினுக்கு வராங்க. கமின்ஸாக சொல்கிறாங்க. எஸ் கமின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமினுக்கு அவ்வளோ பயம் இருக்குது, ஆனாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தாண்டா அப்படியே இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறாங்க. ஜாவுக்கு ஜிமின் உள்ளே வந்து டோர் லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ணிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் மேலே அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்படியே கண்ட்ரோல் பண்ணுறாரு. சாருக்கு என்ன வேணும் கேட்குறாங்க. ஜிமின் தான் என்னோட ரிசைனிங் லெட்டர் அப்படி சொல்கிறாங்க. ஜங் பார்க்குறாங்க. ரிசைன் பண்ணுமா அப்படி கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. என்ன ரிசைன் தெரிஞ்சிக்கலாமா சொல்கிறாங்க. எனக்கு ஜாப் பார்க்குற ஐடியாலாம் சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் அது எனக்கு ஜாப் செட் ஆகலை அப்படி சொல்கிறாங்க. என்ன மாதிரி ஜாப் வேணும் சாருக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மில் எதுவும் சார் அமைதியாக இருக்காங்க. அதை சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சாருக்கு என்ன மாதிரி ஜாப் வேணும் அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜங்குக்கு சொல்கிறாங்க. சொல்லு என்ன மாதிரி ஒர்க் வேணும் சொல்கிறேன். ஜங்கு வந்துட்டு அப்படி ஜிம்முடைய ஸ்டம் கிட்ட கை வைக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு சொல்கிறாங்க. சொல்லு என்ன மாதிரி ஜாப் வேணும் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜங்கு பண்ணாத எட்டப்போ ஜங்கு சொல்கிறாங்க. ஜங்கு அப்படி ஜிம்மில் அந்த சோஃபாவில் ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜிம் பயப்படுறாங்க. ஜங்குக்கு வேண்டாம் இது பண்ணா ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறேன். ஏன் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. ஏன் உனக்கு டச் பண்ணதே இல்லை, உனக்கு ஃபீல் பண்ணதே இல்லையா அப்படி கேட்குறாங்க. எவ்வளோ டேஸ் எவ்வளோ நைட் ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு பேசாத ஜிம்முக்கு ஒரு மாதிரி அப்படியே யோசனை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஜங்கு அது பார்க்கும் அவ்வளோ கோவம் வருது. சாருக்கு அவ்வளோ கோவம் வருதுல சொல்கிறாங்க. அவ்வளோ ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கோ எப்படி எப்போ இப்படி செகண்ட் ஹாஸ்பிட்டல் வந்தனால என்ன பார்த்தா அப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு தப்பாக பேசாத சொல்கிறாங்க. யார் தப்பாக நான் பேசுகிறேன்னா நீ தான் நம்ம நடந்துக்கிறா சொல்கிறாங்க. நான் யார்டா உனக்கு சொல்கிறாங்க கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னடா சொல்கிறாங்க. நான் வந்து உனக்கு எக்ஸாஸ் பண்ண மட்டும் நீ சொல்லி பாரு அவ்வளோதான் அன்றைக்கி ஓகேவா, உன் கதையை நான் அன்றைக்கி முடிச்சிடுவோம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பயமாக இருக்குது. பாரு இவன் பேசுறதெல்லாம் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஸர் பேசுகிற மாதிரி இருக்குது. ஒரு ப்ரொஃபஸராக இருந்தவன் அப்படி இப்படியா பேசினா இவன் எப்படி இருந்தான், இன்றைக்கி இவன் பேசுறது பார்க்கும் எவ்வளோ பயமாக இருக்குது தெரியுமா. இது ரவுடி கொலகாரம் பேசுகிற மாதிரி இருக்குது ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. எப்படி சாருக்கு வந்துட்டு என்னை பார்த்தா இப்போ கொலகாரம் மாதிரி இருக்கும்ல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. ஜவுக்கு அப்படியே ஜிம்மோட ஷர்ட்டை அப்படியே ஒவ்வொரு பட்டன் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜவுக்கு வேண்டாம் ஜவுக்கு சொல்கிறாங்க. ஜவுக்கு எதுவும் சொல்லாமல் அப்படி ஜிம்மோட ஷர்ட்டை ஓப்பன் பண்ணிட்டுருக்காங்க. இந்த பக்கம் கேபினோட லாக் ஆகிருக்கு. ஜிம்முக்கு பயமாக இருக்குது. எப்படா எஸ்கேப் ஆகணும்னு பார்க்குறேன். எஸ்கேப் ஆக முடியாது. அப்படி இருக்குது இந்த ரூமு. ஜிம்மி சுற்றி பார்க்குறாங்க. எஸ்கேப்லாம் ஆக முடியாது சரியா சொல்கிறாங்க. ரிசைன் லெட்டராக கொடுக்குற அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பயமாக இருக்குது. ஜங்குக்கு பாரு ஜங்கு விட்டுரு. ஜங்குக்கு போட்டு கெஞ்சி கேட்குற விட்டுரு. ஓகே எனக்கு மேரேஜ் ஆகிருக்கு சொல்கிறாங்க. அப்போ நான் யார் அப்போது உன் ஹஸ்பண்ட் மேலே ஒரு கேஸ் கொடுத்துருவா கேட்கவா கேஸ் கொடுக்கவா கமிஷனர் சார் அவன் ஹஸ்பண்ட் கமிஷனர் தானே கமிஷனர் கிம்டேயங்க வந்துட்டு ஆல்ரெடி மேரேஜ் ஆன ஒரு பர்சனை அவங்க விவசாயம் ஆக முடியும் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. சட்டப்பூர்வமாக தப்பு சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜம் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இன்னும் இல்லை சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எதுக்காக ஜாப் ரிசைன் பண்ண ட்ரை பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு இங்கே ஒர்க் பண்ண வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஏன் உனக்கு கஷ்டமாக இருக்குது சொல்லு. இது உன்னோட ஹஸ்பண்டோட கம்பெனி தானே, இவனும் உன்னோட கம்பெனி தானே இதை சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை இது என் கம்பெனி இல்லை, என்னோட ஹஸ்பண்ட் இல்லை சொல்கிறாங்க. அப்படியா நம்ம ஹஸ்பண்ட் இல்லையா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படி ஃபோன் ஆன் பண்ணுறாங்க. பார்த்தா ஃபுல்லாக நம்ம ஜங்குக் ஜிம்மோட வீடியோஸோ ஃபோட்டோஸ் மட்டுமே இருக்குது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக் சொல்கிறாங்க. இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் இது எல்லாத்தையும் வெளில பப்ளிஷ் பண்ணவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக் சொல்கிறாங்க. பப்ளிஷ் பண்ணவா இல்லை ஒரு ஹஸ்பண்டுக்கு அனுப்பவா சொல்கிறாங்க. அதுவும் நான் உனக்கு கிஸ் பண்ண ஒரு வீடியோ எடுத்தேன் அதை அனுப்பவா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா. ஜங்குக் இப்படி பேசாத சொல்கிறாங்க. சொல்லு உன் ஹஸ்பண்டுக்கு இதை அனுப்பவா அப்படி கேட்குறாங்க. ஏன் ஜங்குக் இப்படி பேசுகிறேன்னு ஏதோ சொல்கிறாங்க. பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. பிளாக்மெயில் பண்ணுறவங்க சார் நடந்துருக்கீங்க என்ன ஏன் தப்பா கேட்குறாங்க. நான் ஏதோ நல்லா ஸ்மூத்தாக பேசியிருக்கணும். ஃபஸ்ட் நீ பண்ண தப்பு ஓகேவா. நான் இருக்கும்போது இன்னொரு மேரேஜ் பண்ணிட்டு தப்பு என்கிட்ட மன்னிப்பு கேட்டுருக்கோம். செகண்ட் நான் என்ன பண்ணேன் என் லைஃப் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணியிருக்கோம். அதுவும் பண்ணல. சார் வந்துட்டு என்கிட்ட தெரிஞ்சு ஓடுறீங்களா சொல்கிறாங்க. நேற்று எப்படி ஹாஃப் டேயில் சொல்லாமல் போயிட்டு ஃபோன் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் நான் தான் உடச்சது தெரியும். அப்புறம் மார்னிங் வந்துட்டு ரொம்ப கிரேட் எஸ்கேப்பாக வந்துட்டு மெயில் அனுப்புறீங்களா ரிசைனிங் லெட்டர் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பயமாக இருக்குது. எனக்கு உங்கள் ஒர்க் பண்ண முடியாது சொல்கிறாங்க. அதான் ஏன் சார் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிம்முக்கு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு பாரு எனக்கு மேரேஜ் இருக்குது. என்னோடய ஃபேமிலிக்கெலாம் தெரிஞ்சால் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அவங்களுக்கு வேண்டாம் ப்ளீஸ் ஓகேவா. நம்மளோட பாஸ்ட் இஸ் பாஸ்ட் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன். அப்படியா பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டாக சொல்கிறாங்க. நான் எனக்காவது நம்மளவோ பிரேக்கப் பண்ணலாம் சொல்லிக்கலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லி எனக்காவது பிரேக்கப் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்கேனா இல்லை உனக்கும் எனக்கு மேரேஜ் ஆனது மற்றவங்க தெரியாமல் இருக்கலாம் ஆனால் லீகலாக உனக்கு மேரேஜ் பண்ணியிருக்கேன் ஓகேவா. அதை தாண்டி நம்மளுக்குள்ள வந்துட்டு எல்லாமே முடிஞ்சிருக்கு ஓகேவா. அவங்க கூட நான் ஒரு 3 years லைஃப் வந்து அடிட் பண்ணியிருக்கேன் சொல்கிறாங்க. இப்போது நீ மேரேஜ் பண்ணிட்டு ஜஸ்ட் 3 months தான் ஆகுது ஆனால் அவங்க கூட நான் 3 years லைஃப் வந்து வாழ்ந்துருக்கேன்
அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு அதை சொல்கிறாங்க, பாரு அதுக்கான எல்லா ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது, ஓகேவா? இந்த நிமிஷம் நான் நினச்சா டே மேலே கேஸ் போட முடியும் என்னால். டேங் மேலே கேஸ் போடவா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு பயமாக இருக்குது. அது எப்படி சொல்கிறாங்க, உனக்கு தான் தெரியுமே லாப்படி ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் இருக்கும்போது அவங்களுடைய அவங்கள டிவோர்ஸ் பண்ணாமல் செகண்ட் ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிக்கிறது அது இல்லீகலாக தப்புன்னு தெரியாதா கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதை சொல்கிறாங்க, அது இல்லீகல் உனக்கு தெரியாதா சொல்கிறாங்க. அதுக்கு பேரே வேறு சொல்கிறாங்க. ஜிம் கேட்குறாங்க, அப்படி பேசாது ஜங்குக், எனக்கு டேக்கு தெரியாது உனக்கு எனக்கு மேரேஜ் ஆனதுன்றதை சொல்கிறாங்க. ஓ சார் ஹைட் பண்ணிட்டீங்களோ சொல்கிறாங்க. எனக்கு சொல்லிக்க வேண்டியதுனா சொல்கிறாங்க. 3 years தான் ஒரு பர்சன் கூட நான் இருந்தேன். நானும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தான் வாழ்ந்தோம். அவன் ப்ரொஃபஸரு, நான் அவன் எல்லாமே இருக்கவே மாட்டாமல் கிரேஸே அவன் போய்ட்டு நானும் லவ் பண்ணேன், அவனு அப்படி தான் லவ் பண்ணான். நாங்கள் ஒருத்தர் அப்போ அந்தளவுக்கு லவ் பண்ணோம். நீ வந்ததுனால தான் நான் வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன், நீ சொல்ல வேண்டியதுனா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க, சொல்லு அவங்ககிட்ட சொல்ல வேண்டியது சொல்கிறாங்க. பாரு ஜங்கு என்னோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. அப்போ நான் யார் அப்படி ஜங்கு கேட்குறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்லணும் தெரியல. அப்போ நான் அவனோட ஹஸ்பண்ட் மட்டும் உனக்கு வரல, ஏன்னா நான் வந்துட்டு உனக்கு ஜஸ்ட் யாருக்கும் தெரியாமல் கூட்டிகிட்டு போய் சைன் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டேன்ல, எங்கள் கூட போட முடிய சுச்சுவேஷன் நான் இருந்தேன். அந்த ரீசனால உனக்கு நான் ஹஸ்பண்டாக தெரியல, அவனுக்கும் எல்லாருக்கும் மட்டும் மேரேஜ் ஆகிருக்கும். அவனுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஓ டே என்னோட பெட்டராக இருக்கணும் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஜங்குக்கு டே பற்றி அப்படி பேச சொல்கிறாங்க. ஓ அந்தளவுக்கு பாசம் இல்லை, எப்படி 4 years லவ் பண்ண ஒரு பாசனை விட 3 month மேரேஜ் ஆகிருக்குமா அவங்களுக்கு அந்த 3 month லைஃப் வந்து ஒரு பெட்டராக தான் இது சொல்கிறாங்க. பாரிச்சவங்க டே என்னோட சைல்டுஹுட்னு சொல்கிறாங்க. ஒரே ஃபேமிலி, அம்மா பையன், அதை தாண்டி சொல்கிறாங்க. நான் அவனுக்கு கொடுக்காத லவ்வா சொல்கிறேன் சொல்லி நீ சொல்கிறேன். நான் அவனுக்கு கொடுக்காத லவ் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன். இந்த வேர்ல்டுலேயே நீ தான் ஒரு பெஸ்ட் பாய் ஃப்ரெண்டு, நீ தான் ஒரு பெஸ்ட் ஹஸ்பண்ட், நீ இதே வாய் தானே சொன்னிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. சொல்லி நீ தானே சொன்ன இந்த வேர்ல்டுலேயே ஒரு பெஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் நீ தான், உன் அளவுக்கு ஒரு யாருமே இல்லை எப்படி சொல்லுவியே, நீ ஒரு பக்கா ஹஸ்பண்ட் மெட்டீரியல் சொல்லுவியே சொல்கிறாங்க. பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியல், ஹஸ்பண்ட் மெட்டீரியல், இப்போ அதெல்லாம் எங்கே போச்சு அப்படி கேட்குறாங்க. ஜிமன் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜாங்கு தான் அப்படி போய் ஜிம் நெக்கு அப்படின்னு பைட் பண்ணி அப்படி கிஸ் பண்ணிட்டாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜாங்கு வேண்டாம் ஜாங்கு சொல்கிறாங்க. ஜாங்கு அதெல்லாம் கேட்கவே இல்லை. அப்படியே ஜாங்கு ஜிம்னா கிஸ் பண்ணிட்டு அவர் ஷர்ட் ஃபுல்லாக ஆல்மோட்டி ரிமூவ் பண்ணிட்டாரு. இப்போ ஒரு பேண்ட் வரைக்கும் அப்படி நம்ம கை வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் ஜாங்குக்கு வேண்டாம் ப்ளீஸ் ஜாங்கு கொண்டு பெக் பண்ணி கேட்குறேன் வேண்டாம் சொல்கிறாங்க. இப்போ ஜாங்கு பார்க்குறாங்க. ஜாங்கு அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஜாங்கு ஜிம்மோட கண்ணில் உள்ள அந்த பயம் அந்த டேஸ்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அந்தளவுக்கு லவ் பண்ணுற டேவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. சொல்லு அந்தளவுக்கு லவ் பண்ணுற இதே ஹேண்டு தான் ஜங்குக்கான்னு சொல்லிட்டு என்ன நீ எப்படிலாம் கூப்பிட்டுருப்பா, நான் கூட எப்படிலாம் இருந்திருப்பேன், உன்னை ஒரு ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரீட் பண்ணேன். உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சரி, மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் சரி, உன்னை அப்படி ஒரு கையில் வச்சு அப்படி தாங்கினே, அப்போ உனக்கு லவ் கொடுத்தனே, அப்போ உனக்கு என்னோடய ஃபீலிங்ஸ் புரியல சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. இப்போ நான் டச் பண்ணவனுக்கு அப்படி இருக்குல்ல பயம், ஏன்னா நீ வந்து டேவுக்கு சொந்தம் நினைக்கிறல சொல்கிறாங்க. உனக்கு டேக்கு முன்னாடி உன்னை எந்த அளவுக்கு நான் வந்து லவ் பண்ணேன், உன்னை எந்த அளவுக்கு மென்டலி ஃபிசிக்கலி உன்னை எவ்வளோ லவ் பண்ணியிருக்கேன், உன்னை எந்த அளவுக்கு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், உன்னை எந்த அளவுக்கு நான் பார்த்துட்டேன்ற உனக்கு ஒரு விஷயமே இல்லை, பேபி மாதிரி பார்த்துருக்கேன் 3 years ஒன்று அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு அது சொல்கிறாங்க. பாஸ்ட் மட்டும் சொல்லாத ஓகே, உண்மையாக ஹார்ட்டாக இருக்குது எனக்கு. இப்போ உன்னை எத்தனை டைம் ரொம்ப ஹாப்பியாக அவங்க கூட அப்படி இருந்திருக்கேன். இவன் நம்ம கேபின் வரைக்கும் காலேஜ் கேபினில் கூட அவங்க கூட நான் அந்தளவுக்கு ஹாப்பியாக இருந்திருக்கான அந்த டைம் இப்போது எனக்கு உண்மையாக பெயினாக இருக்குது. ஏன்னா நீ பயப்படுற பார்த்தல என்னை டச்சஸ் பார்த்து உங்க கூட நான் ஹார்ஷாக பேசுவேன் தான் சொல்ல மாட்டேன். கோவம் வரப்போ ஹார்ஷாக பேசுவேன்ட்டு அப்படி ஹார்ஷாக நடந்திருக்கேன்னா இன்றைக்கி உன் கண்ணில் இருக்க அந்த பயம் தெரிஞ்சு பார்த்தியா, உன் கண்ணில் அப்படி பயம் இருக்குது. நான் அவன் டச் பண்ணுறோன்னு பயம் இருக்குது. நான் அவன் டச் பண்ணி உனக்கு பிடிக்கல, ஏன்னா அந்தளவுக்கு டேவலப் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ எனக்கு என்ன சொல்ல தெரியல. ஒரு டைமில் நான் கண் கலங்க தாங்கவே மாட்டேன். ஜங்கா நீ அழுவக்கூட சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணுவேன். அந்தளவுக்கு நான் கேர் பண்ணுவேன். என் அம்மாவே வந்து தோற்று போயிடுவாங்க உன் லவ்வில் நான் நினச்சேன். ஏன்னா நீ அந்தளவுக்கு என்கிட்ட லவ் கேர் கொடுத்த. சேக்கிம்மா ஜங்குக்குமான்னு சொல்லிட்டு நீ தான் எனக்கு கூப்பிட்டானா இன்னைக்கு வந்துட்டு இந்த லவ்வில் வேறு யாருக்கும் ஒரு பாசம் சொந்தமா அப்படி கேட்குறாங்கக்கா. ஜிவனுக்கு என்ன சொல்ல தெரியல. ஜிவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஜவுங்கா இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி கோவமாக ஹார்ஷாக பேசியிருப்பாரு, கொஞ்சம் டஃப்பாக. இப்போ அப்படியே ஒரு மாதிரி கலர் டியர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஜவுங்கா அப்படியே பக்கத்து ஒரு உட்காந்துடா இதெல்லாம் ஃப்ளோர்லேயே தான் நடந்துட்டுருக்கு. இப்போ அவங்க இப்போ சோஃபாவில் கூட இல்லை. இப்போ ஜவுக்கு வந்து ஜவுக்கு ஜிம்மில் சோஃபாவில் இருக்காங்க. ஜவுக்கு அப்படியே சோஃபா கீழே அப்படியே உட்காந்துட்டு அப்படியே ஹெட்டை சாச்சிட்டு பயங்கரமாக அழகாரு. அவ்வளோ தாங்கிக்க முடியல. இங்கே தானே இருக்கு, எனக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பேன், வந்ததுக்கப்புறம் சரி பண்ணிடலாம், நம்மளோட ப்ராப்ளம் நம்மளோட மட்டும் இருக்கணும், ஜிம்மில் வந்து அதை இந்த ப்ராப்ளம் அஃபெக்ட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு நான் நீ சேஃபாக இருக்குன்னு நினச்சி மட்டுமே விட்டுட்டு போனதுக்கு இன்றைக்கி எனக்கு எவ்வளோ பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கல சொல்லிட்டு ஜங்கு நினைக்கிறேன். அவள் அழகாங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் ஜிம்முக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது. அவருக்கு எப்படி கேட்குறது, என்ன பண்ணுறது புரியல. ஏன்னா ஜிம்மோட ஃபேமிலி வேறு மாதிரியானது. நம்ம ஜிம்முக்கு ஒரு பயமாக இருக்குது. இப்போ என்ன சொல்கிறது, அவர் வந்துட்டு இவ்வளோ வருஷமாக வெயிட் பண்ணியிருப்பாரு. ஜங்கு வருவாங்க சொல்லிட்டு எவ்வளோ வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஜிம்மோட அப்பா அம்மாலாம் ரொம்ப திட்டிருப்பாங்க. ஜிம்மில் ஏன் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், எதுக்காக வந்துட்டு மேரேஜ் ஒத்துக்க மாட்டேன் சொல்லிட்டு திட்டிருப்பாங்க. அந்த டைமில் நம்ம ஜிம்மின் தான் டேக்கிட்ட ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க. டேவும் நம்ம ஜிம்மிட்ட லவ்விங் சொல்லிட்டு இந்த மாதிரி இவ்வளோ லவ் விஷயமும் தெரிஞ்சு அவரும் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பார். இன்றைக்கி இதெல்லாம் நினச்சி பார்க்குறப்ப ஜிம்முக்கு பயமாக இருக்கும். ஃபேமிலி என்ன ஆகும், டேவோட லைஃப் என்ன ஆகும், நம்ம ஜம்முக்கு எப்படி நம்ம லைஃப்பில் வந்து கூட்டி வர முடியும். டேக்கு கண்டிப்பாக இன்னொரு பர்சனலாக ஏற்றுக்க மாட்டாங்க.
ஏன்னா ஜங்கோடும் ரொம்ப பாசிட்டிவான டைப்பு. அவரெல்லாம் கண்டிப்பாக யாருக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டார். அவர் மைண்டே இப்போ வரைக்கும் இருக்குது. நம்ம ஜங்க் வந்துட்டு நம்ம ஜிம்மி லைஃப்பில் வந்து வரக்கூடாதுன்ற அளவுக்கு அவர் திங்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிம்மி தான் நினச்சி பார்க்குறாங்க, 2 பேருக்கும் லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகிடும், வேண்டாம் ஜிம்மி நினைக்கிறாங்க. ஆனால் ஜங்க் அழுதவரை பார்க்க முடியல. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க, அப்படியே கிட்ட பட்டியாக ஸ்வைப் பண்ண போகிறாங்க. இப்போ ஜங்கு தள்ளி போயிறாங்க, வேண்டாம் வேண்டாம் சொல்லி தள்ளி போயிடறாங்க. நீ இந்த அளவுக்கு பயப்படல, என் டச்சஸ் உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கா கேட்குறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க, சொல்ல என்கிட்ட என் டச்சஸ் அவ்வளோ கஷ்டமாக இருக்கா என்ன கேட்குறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்கிறது தெரியல, ஆனால் ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா மேரேஜ் பண்ணிட்டாலும் உன் ஹஸ்பண்டுக்கு எவ்வளோ ட்ரூவாக இருக்குல்ல. என்ன தான் நீ 4 இயர்ஸ் லவ் பண்ணியிருந்தாலும் நம்மளாம் வந்துட்டு 3 இயர்ஸ் லவ் பண்ணியிருக்க, 1 இயர் என் கூட வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது எவ்வளோ நம்ம லைஃப்பில் நிறைய மெமரிஸ் இருந்திருக்கு. நானும் ஒரு வாழ்ந்த வாழ்க்கையை வந்துட்டு யாராலுமே இந்த லைஃப்பில் அந்த வேர்ல்டில் வாழ முடியாத அளவுக்கு நம்ம லைஃப்பை லீட் பண்ணியிருக்கோம். ஆனால் அப்படி இருக்கும்போது இப்போது நீ அதெல்லாம் மறந்துட்டு இனி ஒரு பர்சனுக்கு இந்த அளவுக்கு ட்ரூவாக இருக்கல நினைக்கும் போது ப்ரௌட் இருக்குது. என் எக்ஸ் ஹஸ்பண்ட் அது எக்ஸ் ஹஸ்பண்ட் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பார்த்தோன்னு டக்குன்னு அவங்களுக்கான ஃபீலிங்ஸை காட்டாமல், இல்லை எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க, நீ என்னோட பாஸ்ட் எப்படி சொல்கிறேன்ல, ஒரு பக்கம் ஹாப்பியாகவும் ஒரு பக்கம் பெயினாகவும் ஒரு சொல்லும்பா. ஜங்கு பார்க்குறாங்க, ஜிம்முக்கு என்ன சொல்ல தெரியல. ஒரு டைம் கூட தோண்டியா ஜங்கு வருவாங்களே ரிட்டர்ன் வந்தால் என்ன சொல்கிறது, என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு யோசிக்க வேலை கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, அப்படி ஒரு மாதிரி ஹெட்டை டவுன் பண்ணிட்டு அவருமே அழகாக பயங்கரமா. நான் என்ன பண்ணுவேன் உனக்காக, நானும் 4 இயர்ஸாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா. 3 இயர்ஸ் நீ சொல்கிறா, 3 இயர்ஸ் அவங்க கூட நம்ம வாழ்ந்த ஒரு வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நானும் அதை நினச்சி தான் உனக்காக 4 இயர்ஸ் வெயிட் பண்ணியிருக்கேன். ஜவுக்கா ஜாப் போகாமல் எதுவுமே பண்ணாமல் நான் உன்னோட நினைப்பில் மென்டலி பைத்தியமாயிட்டேன்னு தெரியுமா. எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, ஏன் இப்படி இருக்க சொல்லிட்டு எல்லாரும் ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த டைமில் தான் என்ன எல்லாத்தையுமே கம்ஃபர்ட் பண்ணி வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் கம்ஃபர்ட் பண்ணி வச்சு நான் இன்னைக்கு வருவேன் நாளைக்கு வருவான்னு சொல்லிட்டு நானும் எவ்வளோ சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா. என் ஜவுக்கா வந்துடுவான், ஒன் டே வந்துடுவான், அட்லீஸ்ட் காலாவது பண்ணுவான், டெக்ஸ்ட் பண்ணுவான் சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணது நாளையில் தெரியுமா. ஆனால் உங்ககிட்ட எனக்கு எந்த க்ளூவே இல்லை தெரியுமா. உன் நேம் ஜங்குன்றதை தாண்டி எனக்கு எதுவுமே தெரியாமல் வந்திருக்கு. ஆனால் இப்போ கூட நீ ஒரு நியூ நேமில் தான் வந்திருக்க, நீ உன் கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்க, எல்லாமே உன்னை சுற்றி ஏதாவது உன்னை பற்றி எனக்கு முழுசாக தெரியுமா. நான் உங்ககிட்ட 3 இயர்ஸ் வாழ்ந்துருக்கேன், ஏதாவது முழுசாக உன்னை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்கேன், உன்னோட பேரண்ட்ஸ் ஃபேமிலி எனக்கு எதனா தெரியுமா, நீ சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் நான் உங்கள்கிட்ட எதாவது கேட்டிருக்கேன். இல்லை என்னோட ஜங்கா எது பண்ணாலும் கரெக்டாக இருக்கும், நம்ம எதுவும் கேட்க வேணாம்னு சொல்லிட்டு நான் உனக்கு எதை மாதிரி எல்லாமே நடந்துக்கிட்டேன். ஆனால் நீ என்ன பண்ண எனக்கு சொல்கிறாங்க. நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். எனக்காவது நீ என்னை பற்றி யோசிச்சிருக்கா, என்னை பற்றி திங்க் பண்ணியிருக்கியா சொல்லிட்டு அந்த 4 இயர்ஸில் உனக்கு என்ன வேணால் ப்ராப்ளமாக இருந்துட்டு போயிட்டு இருக்கட்டும். ஒரு டைம் நீ கால் பண்ணியிருந்துட்டு ஒரே ஒரு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தா நான் இந்த மாதிரி பண்ணியிருப்பேனா. நான் எவ்வளோ தூரம் தான் பேச முடியும் உனக்காக, நான் எவ்வளோ தூரம் தான் ஃபைட் பண்ண முடியும் எல்லாருக்கிட்டையும். என் அப்பா அம்மாவுக்கு நம்ம லவ் பண்ணுறது எதுவுமே தெரியாது. ஆனால் நான் எதுக்காக மேரேஜ் வேணும்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சு கூட முடியல தெரியுமா. நான் எவ்வளோ அஃபெக்ட் ஆனது தெரியுமா. மட்டும்தான் என்னை எல்லாத்தையும் சர்வ் பண்ணேன், எல்லாத்துலேருந்து ஒரு கம்ஃபர்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தா. அப்படி ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு ஹார்ட் ஆகுறதுனால பார்க்க முடியல. நான் உன்னை லவ் பண்ணி நீ எங்கே இருக்கேன்னு தெரியாமல் ஒன்று நினச்சி நான் ஹார்ட் ஆகிட்டு இருக்கும்போது என்ன லவ் பண்ணிட்டு வேறு யாரும் மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படி சொல்லிட்டு அவர் அவ்வளோ ஹார்ட் ஆனார். நான் என்ன பண்ண முடியும், உனக்கே தெரியும் டேன்னு எனக்கு எவ்வளோ பிடிக்க சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது ஓகே சொல்லிட்டு நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு டேட்டை சொன்னேன் உன் லவ் பண்ணுறது எல்லாத்தையும். ஆனால் நீ என் லைஃப்பில் வராதனால டேவும் எனக்காக வெயிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அவர் என்ன சொன்னார், 3 இயர்ஸ் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் ஜிம்மின்னு சொல்லிட்டு. ஆனால் 4 இயர்ஸ் ஆகிடுச்சு, ஒரு 1 இயர் எக்ஸ்ட்ராவே போணுச்சு. ஆனால் நீ வரல. அதுக்கப்புறம் தான் எனக்கு மேலே சொல்கிறாங்க, ஜங்க் பார்க்குறாங்க, மேலே ஃபீலிங்ஸ் வந்துச்சு. அப்படி தான் சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு மேலே ஃபீலிங்ஸ் வந்துடுச்சு. ஏன்னா என் அவ்வளோ பியூரான ஒரு பாசம் வைக்கவா, ரொம்ப ரொம்ப லவ் கேர் கொடுப்பாங்க. லைக் உன்ன மாதிரியே சொல்லிட்டாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க, என் ப்ளஸ்லேயே கம்பேர் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. உனக்கு தெரியாது ஜங்க் காட்டி என்கிட்ட பேசும்போது சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, நான் எத்தனை டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன் அவன்கிட்ட பேசுறது, உன் மேலே கேரிங்காக காமிக்கலாம் சார், ஜஸ்ட் ஒரு அத்தை பையன் அளவுக்கு கேரிங்காக இருப்பான்னு நினச்சிருக்கேன். ஸோ அவன் லவ் பண்ணியிருக்கான்ல சொல்கிறாங்க. இப்போ நீயும் அவன் லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அப்படி தானே சொல்கிறாங்க. ஏன்னா ஹார்ட் ஆனதை ஒன்றும் பார்க்க முடியாது சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கா சொல்கிறாங்க, பரவாயில்ல இப்போ என்ன முடிவு எடுத்திருக்க, நான் உன் லைஃப்பில் இருக்கேன்னா உன்னோட ஹார்ட்டில் ஏதாவது இருக்கா, நான் ஒரு கேஸ் இருக்கா எனக்கு அப்படி கேட்குறாங்க. ஜிமினுக்கு என்ன சொல்லனே தெரியல. இப்போது ஜங்கு இப்படி கேட்க ஜிமினுக்கும் ஒரு டேஸ் வந்துட்டு கழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ ஜிம்மோட ஃபோன் ரிங் ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க, கால் வந்துட்டு ஹாப்பி அதே வாயில ஒரு ஹாப்பினஸ் பண்ணியிருக்காரு. அப்படியே இப்போ ஜிம் பார்க்குறாங்க, அவருக்கு என்ன சொல்கிறது தெரியல. இப்போது ஜிம் ஃபோனையும் பார்க்குறாங்க, ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு எல்லாம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஜிம்மின் ஃபோனை பிக் பண்ணுறாங்க. டேஸ் வெயிட் பண்ணிட்டு ஹலோ டேஸ் சொல்கிறாங்க. ஜிமின் பேபி என்னாச்சு சொல்கிறாங்க. ஒன்றில் டேஸ் சொல்கிறாங்க, பாருடாமா நான் இப்போயே கிளம்புறேன், நான் ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு அந்த ஐஸ்லாண்ட் கிளம்புறோம், வரதுக்கு எவ்வளோ டேஸ் ஆகும் தெரியல, சேஃபாக இருடா ஓகேவா சொல்கிறாங்க. நீ தான் வந்து பேசணும் சொல்கிறேன்ல, நான் வந்து பேசுகிறேன்னா சொல்கிறாங்க. அது வரைக்கும் சேஃபாக இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே டே சொல்கிறாங்க. நீ ஓகே தானே சரி, நான் ஓகே தான் டே, நான் எனக்கு ஒரு எவ்வளோ நல்லா போய் நல்லா பார்த்துப்பாங்க, நான் இருந்துக்கிறேன், நீ என்ன நினச்சி ஒரி பண்ண டே, நீ டைமுக்கு சாப்பிட சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஜங்கோ பார்த்துட்டே ஸ்ட்ரகிள் பண்ணி தான் பேசிட்டு இருக்காங்க. ஜங்கத்தை பார்க்குறாங்க. இது எல்லாமே நம்ம நம்ம ஜிமின் ஜங்கிட்ட இருக்கும்போது சொல்லியிருப்பார், இதே வருஷம் தான் சொல்லுவார். அதை யோசிச்சு பார்த்துருக்காங்க. சேஃபாக இருக்குன்னு சொல்கிறாங்க. லவ் யூடாமா சொல்கிறாங்க. லவ் யூ 2 days ஜிம்னு சொல்கிறாங்க. ஏதாச்சும் ஜங்கு பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஜிமின் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அப்படியே
அப்படி ஜிமின் ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. 2 பேரும் ஒருத்தர் பார்க்குறாங்க. ஜிமினுக்கு என்ன பேசுன்னு தெரியல. ஜங் பார்க்குறாங்க. அப்படி ஹேண்டை ஓப்பன் பண்ணுறாரு வருவானா சொல்லிட்டு. இப்போ ஜிமினுக்கு பார்க்குறாங்க. அவருக்கு எங்கே வந்து ஹர்ட் ஆகுது. அவரால் வந்துட்டு ஜங்க் வந்துட்டு இக்னோர் பண்ணவே முடியல. தேவர் லவ் பண்ணுறாரு. தேவர் ஹஸ்பண்ட் தான் இருந்தாலும் இப்போ ஜங்க் வந்து ஹோப்போட தான் நீட்டுறாரு. ஹேண்ட் வந்துட்டு கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜிம்னும் எதுவுமே சொல்லாமல் டக்குன்னு போயிட்டு ஜங்கு ஹக் பண்ணுறாரு. இப்போ ஜங்கு ஜிம்னு அவர் செஸ்டோட அணைச்சிக்கிறாங்க. பயங்கரமாக அழுறாரு. ஏன் இப்படி பண்ணா சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜங்குக்கு சொல்கிறாங்க ஏன் இப்படி பண்ணா சொல்லிட்டு ரொம்ப அழுறாங்க. ஜிம்னுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்புறம் ரொம்ப நேரம் 2 பேரும் அழுதுகிட்டே தான் இருக்காங்க. இது நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகேவா? பை, டேக் கேர்.